எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் மிக எளிய செய்தி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அடிக்கடி எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான், இளமையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. மேடம் நாங்கள் மலரும் மொட்டும்ல பார்த்தோம், அதுக்கு முன்னாடி இருந்து சின்ன பிள்ளையா நாங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தோம், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி இருக்கீங்க. நாங்கள் கச்சேரியில் பார்த்தோம், இல்லை என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் நான் கொஞ்சம் குண்டு போட்டுட்டேன், அதை நான் கவனிச்சுக்கணும் இனிமேல். இது இன்னும் நேரில் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த கேமராவை காட்டிலும் நேரில் ரொம்ப சின்னவங்களாக தெரியுறீங்க அப்படின்னு. இதற்கு பொதுவாகவே ஹெரிடிட்டி காரணமாக சொல்லலாம். நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, இல்லை தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ அவர்களுடைய ஹெரிடிட்டி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் வயசு கம்மியாக தான் தெரியுவாங்க. எங்கள் அம்மா எல்லாம் ஒரு 8 பிள்ளைங்க பெற்ற மாதிரியே தெரிய மாட்டாங்க, ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. அப்போது எங்கள் அம்மாவோட அண்ணா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, பொண்ணு பார்க்க வரும்போது நீ போய் நின்றுடாத என்ன, அந்த மாதிரி ரொம்ப யூத் லுக்காக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது ஹெரிடிட்டி ஒன்று காரணமாக இருக்குது. இன்னொன்று நம்முடைய உணவு முறை இருக்குது இல்லையா, நம்ம வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது, நிறைய இந்த ஆயில் பதார்த்தம் எண்ணெய் பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் எடுத்துக்கணும், பழங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் நினைப்பீங்க இதுக்கெல்லாம் பட்ஜெட் போட்டோன்னா தாங்காதே அப்படின்னு. அப்படி கிடையாது. சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். நம்ம எப்போவுமே நமக்கு இந்த ஒரு பழத்துலேயே பழக்கம் இருந்ததுன்னு வைங்களேன், இப்போது சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கிறோன்னு வைங்க, அதுவே பழக்கமாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த சாத்துக்குடி பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் விலை கம்மியாக இருக்கும், ஒரு சில சமயம் அதிகமாக இருக்கும். அப்படியே நம்ம அதே ஜூஸ் குடிச்சு பழகிட்டோம், அதனால் இந்த ஜூஸ் தான் குடிப்பேன்னு அடம் பண்ணிட்டு நிற்கக்கூடாது. நம்ம இப்போது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பழங்கள் நல்லா விளையும், அந்த பழங்களை எல்லாம் தவிர்க்காமல் சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாம்பழம் வரும், அப்புறம் பலாப்பழம் வரும், அதெல்லாம் சூடாச்சே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாப்பிட்ற முறையும் இருக்குது. பலாப்பழம் எல்லாம் தேனில் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு அது சூடு ஆகாது. இது போல் நம்ம சீஸ்னல் காய்கறிகள் சீஸ்னல் ஃப்ரூட்ஸை கட்டாயம் சாப்பிடணும், எதையும் ஒதுக்கக்கூடாது. அடுத்தது நம் மனதை எப்போவுமே தெளிவாக வச்சுருக்கணும், தெளிந்த நீரோடை போல் இருக்கணும். நம்ம தேவையில்லாத கடந்து போன விஷயங்களையும் எதிர்காலத்தில் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களையும் நினைத்து குழப்பமடையக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இது ஒன்று. அடுத்தது நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். இதை எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இரவு நேரம் உணவு எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இளமையாக இருப்பதற்கும் இரவு நேரம் எடுத்துக்கொள்கின்ற உணவு தான் முக்கியமாக இருக்குது. இந்த உணவு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் கடந்த ஆண்டு. இந்த இரவு உணவு எடுக்கும் பொழுது மட்டும் காலையில் பார்த்திங்கன்னா ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் மந்திரி போல் சாப்பிடணும். இரவு எவ்வளவு குறைவாக உணவை எடுத்துக்கொள்கிறோமோ, அதுவும் குறிப்பாக சீக்கிரத்தில் எடுத்துக்கொள்கிறோமோ, அப்போ நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போம், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், இளமையாகவும் காணப்படுவோம். இந்த 3 விஷயத்தை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. இப்போது குறைச்சி சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிட்ணும்? நம்ம காலையில் இட்லி தோசை அந்த மாதிரி 2 சட்னி ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்றோம், மதியம் ஒரு மீல் சாப்பிட்றோம். இரவு குறைச்சி சாப்பிட்ணுன்னா இதை காட்டில் எப்படி குறைச்சி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைட் ஃபுட், அதாவது ஆவியில் வேக வைத்த உணவுகளை சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு. இல்லைன்னா சப்பாத்தி, கோதுமை சம்மந்தப்பட்ட பொருள்களை சாப்பிடணும். இல்லை நாங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டு பழகிட்டோங்க, அந்த நேரம் தான் ரிலாக்ஸ் டைம், அந்த நேரத்தில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம், நிதானமாக சாப்பிட்லான்னு நினைக்கிறோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம முன்னோர்கள் சொன்னது. இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவானது சீக்கிரத்தில் சாப்பிட்ருங்கன்னு. சரி, இதுக்கு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற நேரம் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் முன்பாக சாப்பிட்றணும். அதாவது ஒரு 6:30 மணிலேருந்து 7:30க்குள்ளே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறது கிடையாது. உடனே நம்ம சின்ன வேலைகளை பார்ப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த உணவு செரிச்சிரும், எவ்வளவு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டாலும் செரிச்சிரும். அதனால் நம்ம முன்னாடியே சாப்பிட்றணும். சரி, அப்படி முன்னாடி சாப்பிட்டா எங்களுக்கு தூங்க போகிற நேரத்தில் பசிக்குமே அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கீங்க. அப்படி பசிச்சதுன்னா என்ன பண்ணலாம், நம்ம அந்த பழங்கள் சாப்பிட்லாம், இல்லை பால் சாப்பிட்லாம். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பக்கத்தில் சாப்பிடாதீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு விதமாக ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதனால் பழங்கள் முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம்.
இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இரவு 7:30 மணிக்கு பிறகு சாப்பிட்றத முடிஞ்சளவு தவிர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடல்வாகும் நல்லா இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், இளமையாக தோற்றம் எப்பொழுதுமே இருக்கும். இதில் ஒரு சிலர் நினைக்கலாம், எங்களுக்கு இந்த 7:30க்குள்ளே சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கல, நாங்கள் நைட் டியூட்டி பார்க்குறோம், இல்லை எங்களுடைய பல அலுவல்கள் காரணமாக, இல்லை எங்களுடைய சிச்சுவேஷன் காரணமாக எங்களுக்கு இரவு உணவு அந்த 7:30-8 மணிக்குள்ளே சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பரவாயில்ல, நீங்கள் அந்த டின்னரை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பழங்களும் பால் எடுத்துக்கிட்டால் போதும். பரவாயில்ல, டின்னர் ஸ்கிப் ஆனால் நம்ம உடல் ஆரோக்கியம் கெடவே கெடாது, இன்னும் சொல்லணுன்னா நல்லா இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 7:30, நான் 8 ரொம்ப அதிகமான நேரமாக சொல்லியிருக்கேன், இரவு 7:30 மணிக்குள்ளர நீங்கள் டின்னர் சாப்பிட்டு அப்புறம் உங்களுடைய வேலைகளை பார்த்து பழங்கள் பால் இந்த மாதிரி சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இப்போ நிறைய பேர் தூக்கம் வரலன்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, காரணம் நம்ம எடுத்துக்கொள்கின்ற உணவு அதிலிருந்து சுரக்கின்ற ஆசிட் இருக்கு இல்லையா, அது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மோதும். நம்மளோட ஹார்மோன்ஸில், நம்ம மூளை பகுதியை, அப்புறம் நம்ம உடலை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் மோதிக்கிட்டு நமக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தும். அதனால் இது பார்த்துக்கோங்க. இப்படி உங்களுடைய சாப்பாட்டு ஸ்கெட்யூலை நீங்கள் மாற்றி பாருங்களேன், உங்களுக்கு முகப்பொலிவு கூட கூடுதலாக போய்கிட்டே இருக்கும், அப்புறம் இளமையை தரும், இன்னொன்று உடல் ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் சுறுசுறுப்பாக எழுந்து நம்ம வேலை பார்ப்போம், அடுத்த நாள் காலையில் எங்கனால் சுறுசுறுப்பாக எழுந்திரிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்கல்ல, காரணம் நம்முடைய இரவு உணவு தான். அதிலும் குறிப்பாக இந்த நான்வெஜ் எல்லாம் இரவு நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. அதனால நிறைய பக்க விளைவுகள் வரும். சாப்பிட்டு தூங்குறது அவ்வளவு நல்லது கிடையாது. உணவு முறைகளை பற்றி நான் சொல்லிட்டேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம இளமை தோற்றம் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மனசை எப்போவுமே குழந்தை மாதிரி வச்சுக்கணும். இந்த போட்டி, பொறாமை, அந்த கவலை இதெல்லாம் இருக்கவே கூடாது. மனசு எப்போவுமே குழந்தையை போல, நம்ம குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மனசில் ஒன்றுமே இருக்காது. கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம்னு சொல்கிறது குழந்தைக்கு சொல்லுவாங்க. அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் அந்த குழந்தை போல் நம்ம மனசை எப்பவுமே வெள்ளையாக வச்சுக்கிட்டோம்னா அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா முதிர்ச்சியே வராது. எப்போவுமே இளமை தோற்றத்துடன் நம்ம இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சும்மா ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். உங்கள் முகத்தில் ஆகட்டும், உங்கள் உடல்லையும் நல்ல மாற்றங்கள் தெரியும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மேடம் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய பொருள்களை எல்லாம் சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நியூஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. குரியர் ஆக்டிவேட் ஆன உடனே எங்களுடைய சர்வீஸை நாங்கள் தொடங்கிடுவோம். அதனால் நாங்கள் இப்போ போட்ட ஆர்டர்லாம் சேருமா, ஆர்டர் போடலாமா அப்படின்லாம் நினைச்சிங்கன்னா தாராளமாக போடலாம். உங்களுக்கு சுத்தபத்தமான பொருள்கள் எல்லாம் சேரும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.